அப்பலுக்கற்ற ஞானிகள் அல்லவா நாம் வழிபட போகின்றோம். அதை புரிஞ்சுக்கணும். தாய் அன்பு, ஞானிகளுடைய ஆசி என்பது தாய் அன்பு. நீங்க அதான் ஏற்கனவே இந்த மேடையில பதிவு பண்ணதான், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் கேட்டுட்டா கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. கேட்க வைக்கிறதா சங்கத்துடைய பொறுப்பு. கேட்க வைக்கிறதா உங்களுக்கு எடுத்து சொல்றதா சங்கத்துடைய பொறுப்பு. திருப்பி திருப்பி அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நாம கேட்கல. ஏன் என்றால், நாம் ஐயா எதிர்பார்த்த மாதிரி, ஓங்கார குடிலாசான் எதிர்பார்த்த மாதிரி நாம் பூஜை செய்யவில்லை என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ஐயா ராமலிங்க சுவாமிகள் சொல்றாங்க எப்படி நாம பூஜை செய்யணும்னு சொல்லிட்டு. அவங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. கண்ணுல தண்ணி வரணும்பா. நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எனதுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் அம்மின் உலகிலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவேன்னு ராமலிங்க சுவாமிகள் சொன்னாங்கல்ல. அப்படியே நீங்க மனசார உட்காந்து, ஐயா யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. கொஞ்சம் நீங்க ஊடுருவி பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அத்தனை ஜீவராசிகளும் 80 லட்சம் பேதா ஜீவராசிகள் இருக்குது. அத்தனையும் பிறக்கும், வாழும், இறந்து போகும். ஒரே ஒரு உயிர் தானப்பா இருக்கிறது இறப்பை வென்று. இந்த காலகட்டத்தில் நமக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அந்த வெற்றி பெற்ற மகான் ஒரே ஒருத்தன் தான் இருக்காங்க. அதை நினைக்கும் போது நம்ம கண்ணில் தண்ணி வரலையா? எப்பேற்பட்ட வாய்ப்பு! அது நமக்கு அறிமுகமாயிருக்காங்க. அந்த மகான் நான் இந்த நிலையை பெற்றுவிட்டேன் என்று பிரகடனப்படுத்தி என்னை வழிபடுங்கள்